ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி 13.5 இன்ச்சு கை சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை நீளம் 10 இன்ச்சு, அதுக்கு 11.5 இன்ச்சு நீளம் எடுத்திருக்கோம். கை சுற்றளவு 13.5 இன்ச்சு, அதுக்கு மொத்தம் கை சுற்றளவு 15.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். எடுத்து இந்த துணியை நம்ம கரெக்டாக இந்த டிசைனிங் ஆரி ஒர்க் போட்ட டிசைனிங் கரெக்டாக வரும்படியாக போல்டிங் பண்ணிக்கிடுவோம். அதுவும் 2 கையையும் சேர்த்தே நம்ம போல்டிங் பண்ணிக்கலாம். போல்டிங் பண்ண பிறகு 6.25 இன்ச்சு கை சுற்றளவை குறிக்கணும். அதுக்கு முந்தைய நம்ம கை நீளத்துக்கு 10 இன்ச்சும் ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்பளமும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ண பிறகு கை சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த 11.5 இன்ச்சுக்கும் கை சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிடணும். கை சுற்றளவை மார்க் பண்ண பிறகு இந்த துணியை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவையில்லாத வேஸ்ட் துணியை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வைக்கணும். இந்த கை கீழ் சுற்றளவுக்கு தேவையான தையல் தும்பு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், போல்டிங் கரெக்டாக இந்த ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக வரும்படியாக இருக்கணும். ஃபஸ்ட்டில் இப்போ 6.25 இன்ச்சு 13.5 இன்ச்சில் வரும். அந்த 6.25 இன்ச்சை போல்டிங் பண்ணி போட்டு நம்ம அந்த 6.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த 6.25 இன்ச்சை 11.5 இன்ச்சில் நீட்டாக மார்க் பண்ணிடலாம். அடுத்தது கை கீழ் சுற்றளவு எந்த இடத்துல நம்ம அந்த துணியை ஜாயின் பண்ணணுமோ லைனிங் பீஸ், அதுக்கு 1 இன்ச்சு நான் தையல் தும்பு விட்டுருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறது. உடம்பு கை சுற்றளவில் பாதி போல்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம 6.25 இன்ச்சு போல்டிங் பண்ணியிருக்கோம். அதனால ஷோல்டரில் இருந்து நம்ம ஒரு 6.25 பாதி அளவு நம்ம எடுத்துக்கிடலாம். 3.5 வராது, 3.25 இன்ச்சும் ஒரு கோடு ஒரு மார்க் அளவு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த ஆம்கோல் கண்டுபிடிச்ச இந்த அளவுக்கும் இடையில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், மார்க் பண்ண பிறகு இந்த ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி பின் கைக்குழி வரையணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கை கீழ் சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ பின் கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். பின் கைக்குழியை நம்ம 4 துணியையும் சேர்த்து முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கைக்குழி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இப்போ கை கீழ் சுற்றளவும் மீதி துணியை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கையோட சென்டரில் ஒரு வி கட்டிங் ஷோல்டரில் கொடுத்தாச்சு. அடுத்தது முன் கைக்குழி நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ சூப்பரான கை 10 இன்ச்சு நீளத்துக்கு 11.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். கை சுற்றளவு 6.25க்கு கூட நம்ம ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு இன்ச்சு வச்சு தையல் தும்பு விட்டு எடுத்துருக்கோம். இப்போ சூப்பரான கை நம்ம நீட்டாக கட் பண்ணி அளவெடுத்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்தது லைனிங் துணி நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு கை தைக்கிறதுக்குள்ள லைனிங் பீஸை எடுத்து லைனிங் பீஸை அடிப்பகுதியில் போட்டு மெயின் பீஸை மேலே நல்ல பக்கத்தை நம்ம வச்சு இப்போ இந்த கையோட பீஸு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஆரி ஒர்க்கில் படாத அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி எடுக்கும்போது சூப்பரான கை நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் 1 இன்ச்சு தையல் தும்பு இதுக்கு விட்டது. பாருங்கள், சூப்பராக இப்போ ஒரு கை தைச்சாச்சு. அடுத்த கையும் நம்ம கரெக்டாக லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியோட நல்ல பக்கத்தை வச்சு ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டு அதை திருப்பி எடுக்கும்போது பர்ஃபெக்டான கை மாடல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இது கை நீள கை தான், ஆனால் கையோட சுற்றளவும் நம்மளுக்கு அளவு குறைவான ஒரு அளவு 13.5 இன்ச்சு. பாருங்கள், இப்போ சூப்பராக கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஜாயின் பண்ண பிறகு
இந்த லைனிங் சைடில் நம்ம மெயின் பீஸ் துணியை ஜாயின் பண்ண பகுதியில் திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துட வேண்டியதான். அமுக்கு தையல் போட்ட பிறகு நம்ம வேறு எந்த தையலும் போடாண்டாம். கரெக்டாக இந்த ஆரி ஒர்க்கு டிசைனிங் எட்ஜில் வரும்படியாக நீட்டாக போல்டிங் பண்ணி இந்த மெயின் பீஸ் அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக தச்சும் முடிச்சாச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி தைப்பீங்களா இல்லைனா வேறு மெத்தடில் ஆரி டிசைன் போட்ட ப்ளவுஸ் தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கையை நம்ம ஜாயின் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸுக்கு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸு கட் பண்ணி தைச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.